ஐயோ பயந்து சாவாத. நான் சொன்னதை மட்டும் செய். ரெடியா இரு. பாய். ஏய் டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. இன்னும் ½ அன் ஹவர்ல அங்க இருக்கணும். ஏய் வா. சாந்தி, பேக் எடுத்துக்கோ. என்ன இன்னும் மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கோயிலுக்கு போனதானே முகூர்த்தத்துக்குள்ள வர முடியும். இதோன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க, கிளம்புங்க. கையில என்ன பேக்? அவ இன்டர்வியூக்கு போறாமா? இன்டர்வியூக்கா? என்ன இது, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு தாலி கட்டுறது கூட பார்க்காம போறேங்கிற நல்ல பொண்ணு. சரி சரி வாங்க. சரவணா வண்டி எடுப்பா. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? வாசிங்க வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப வாசிங்க. தேவசாமி எல்லாம் யாரையும் காணோம். அவா பிரகாரம் சுத்திட்டு இருக்கா. நீ ரெடி தானே? இது வரேன். ஓ மேடம், இங்கதான் இருக்கீங்களா? அப்ப நீங்க ரெடி தான். அந்த ஐயர் தான் லேட்டு. அந்த ஐயரை கத்துனாதான் நடக்குதுங்க. யோ 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 ஐயரே, சீக்கிரமா ஆரம்பியா. ஐயோ டைம் ஆகுதியா. ஆரம்பிச்சுடுறேன். இந்த காலேஜ்லயா நீ ஐயர் பண்ண வைக்கிற? ஹலோ, யாருங்க? ஆமாங்க, மேலதான ஓனர் தான். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மேடம் இப்ப சொல்லுங்க மேடம். உள்ள சிக்னல் இல்ல. என்ன சரவணா, ஏன் இவ்வளவு நேரம்? மேடம் தோஷங்கள் இருந்தா சும்மாவா ஐயர் வரணும், மந்திரம் சொல்லணும், எவ்வளவு வேலை இருக்குது உங்களுக்கு தெரியல மேடம். தெரியும் சரவணா. நீங்க ஏன் மேடம் பத்திரப்படுறீங்க? இந்த சரவணன் நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு படிச்சிருக்கீங்க. சொல்ல போ விட்டுருவா. டைத்துக்கு அங்க இருப்போம் மேடம். மிஸ் ஆச்சு இந்த வெட்டிங் பிளானிங் தொழிலே விட்டுருவான் இந்த சரவணன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே மேடம், பை மேடம். என்ன இது தாலி? இதை நான் பண்ணி வச்சேன்னா சரவணன் என்ன கொன்னுடுவான். இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை முடிக்காம போனீங்கன்னா நாங்களும் உங்களை கொன்னுடுவோம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்மாவி சுகேத்வம் ஜெயவ சதத. அத்தான் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. எப்போ வர போறீங்க? மோசம் போயிட்டோம் அத்தான், மோசம் போயிட்டோம். என்னாச்சு? இங்க இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நம்ம நல்லா காயாஸ்டா. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ஏய் சார் அடிக்காதீங்க சார். நான் இல்ல சார். சார் அது என் கூட வந்தோம் சார். சார் நான் என்ன அடிக்காதீங்க சார். அப்பா வேலை தப்பிச்சோம். டேய் அவன் பொருள் ஒண்ணு கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. ஏன் அத்தான் எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க. ஆமா. சூப்லேட் கூட விட்டு வைக்கிறியா? ஒரு குண்டு பல்பு கூட விட்டு. பிரதர் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் டபுள் ஆக்டர். ஆளை விடுங்கடா சாமி. போய்டான் ராஸ்கல். ராயல் ரியல் எஸ்டேட் மருதாந்தகம் பொண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அதெல்லாம் எந்த போர்ட்ல இருக்குது? ராயல் மகளிர் விடுதி. அவ இங்கதான் இருக்கிறா. தாத்தா ஏய் தேவா, ஹெல்ப் பண்றேன்னு ஆப் வைக்கிறியா? கடங்கார தேவி வெளியே மாடி. உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. நடு தெருல நிக்கிறேன்டி. நல்லா இருப்பியா? பாடி பாடி பாடி. எனக்கு பைக் இவ்ளோ கண்டியா? தேவா, அந்த கல்யாண பார்ட்டிங்கடி குடிச்சிட்டு வந்து அசிங்க அசிங்கமா கத்துறானுங்க. மேம் வந்து என்ன கேக்குறாங்க? கேளு. கேக்குதா? காதுல வாங்க முடியல. மேம் போலீஸ்க்கு போன் பண்ண போறாங்களா? நீ ஏன் பயப்படுற? நம்மளே போய் கேப்போம். என்ன பேச்சு பேசுறானுங்க? தம்பி அண்ணா அங்க பார். சொல்லுங்கண்ணா. தேவிகின்றது யாரு? கிழங்க. அவங்க எங்க இருக்காங்க? அத நீங்க தான் சொல்லணும். கரெக்ட். மாப்பிள்ள ஸ்டாப் பண்ணு. ஐயோ நான் சொன்ன உடனே மாப்பிள்ள அப்படியே நிப்பாட்டுவான். ஏன்பா கடன் கேக்குற நேரமா இது? என்ன சார் இது? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு மிட் நைட் 1 மணிக்கு கதவை தட்டுறான் சார். என்ன சார் டைம்? மணி 12 ஆறுது. ½ அன் ஹவருக்கு முன்னால வந்திருக்கிறோம்ல, கேப்பமில்ல. சந்தோஷப்படு. அடி பட்டும் சார். இப்ப வந்து பாடி. நீ அச்சதெல்லாம் வெளிக்காயம். நாங்க திருப்பி அடிச்சா அத்தான் ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? மாப்பிள்ள நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பான ஆள் கிடையாது. தேவகின்னு ஒரு கடங்காரி. எங்களுக்கு பணம் தரணும். வார்சல். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா?
தேவகி நான் தான். நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல. காரங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ நடுராத்திரில நாசம் பண்ணிட்டா இதுதான் டபுள் மீனிங். நெவர். ஏய் ஏன்டா கத்துற? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. ஒன்னு பணம் வேணும், இல்லாட்டி பணம் தான் வேணும். சபாஷ். ஓ, ஒரு விரல விஷயலா, நான் 2 விரல் அடிப்பேன். ஆடு. Start music. ஐயோ. நோடி அடிக்கிறாங்க ராட்சசிங்க. ஹலோ, கதவு திறங்க. ஹலோ. டேய் அறிவு கட்ட முண்டகளா, கதவை தட்டுறாங்கடா. ஐயோ மாப்பிள, கதவை யாரோ தட்டுறாங்க. கடங்காரம் வந்துட்டான் போல இருக்கு. எகிரி எகிரி, சீக்கிரமா எகிரி. ஹலோ, நான் தேவிக்கு வந்திருக்கேன், திறங்க. வா உள்ள வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடைசியில வேற வழியே இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து நீ பேங்குறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அவ்வளவு தைரியமா பேசுற நீ? இந்த பார், நான் இந்த ஏரியாலே பயங்கரமான ரவுடி. கோவம் வந்து அப்படியே குரவல கடிச்சு துப்பிடுவேன். ஏய் கோவாலு, சொல்லுங்க. போய் கதவை ஆயுதத்தை எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். ஏய் இருடி, ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா. இன்னைக்கு காலை உடைச்சு இருமா, என்னது கத்திட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். ஆமா பெருசா மறுபடியும் போய் அடிய வாங்க. ஏய், இது வந்திருக்க? உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்படியா நீ? கூல் டவுன். நடு தெருவுல நிக்கிறேன்டி. அத்தா வாசிங்க. மாப்பிள, புல்லா தமிழ்ல இருக்கு, நீங்களே வாசிங்க. வேலை பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2.5 லட்சம். தூண்டா. ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்து செத்து பொழைச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிடல் செலவு ஒரு 1 லட்சம். அத்தான் இந்த மேட்ரு. அப்பா டவுனா? மேல காட்டுங்க, மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சாதாரண. சைடுல பார், பேக்ல பார். ஹலோ, இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாப்பிள, சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி, இதுக்கு ஒரு 1.5 லட்சம். மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பெருசா நோன்னு சொல்றான். நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவாலே, கட்டறா கட்டறா. அப்படி கட்டறா, கயிறு எடுத்துட்டு வாடா. ஏய், உட்கார். கயிறு எடுத்து வரணும், உட்கார். உட்கார், மரியாதையா கட்டறா, உட்கார் உட்கார். டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எனக்கு நம்பர் தெரியாது. அவருக்கு நம்பர் தெரியாது. போலீஸ் கூப்பிடுவோம் போன். அம்மா சும்மா இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னத்த பேசுன? அதுக்கு தான் நோன் தாள. அத்தா நீ வா. காப்பியா டீயா என்ன சாப்பிடுற? ஏன் என்ன உம்முன்னு இருக்க? காப்பி வேணும்னு தானே கேட்டேன். காஃபி. ஓ, ஏன் டீ குடிக்க மாட்டியாக்கும்? எங்க வீட்ல காப்பி பொடி ஆயி போச்சு, டீ தான் இருக்கு. குடிக்கிறியா என்ன? கோவாலே, கயிறு மறந்துடாதடா. கையோட வர்றேன். அத்தா வண்டில தானே வந்த? ஆமா. வண்டி இங்க வச்சு போட்டு நேரா நடந்து போ. அத்தா வண்டி எடுத்து உள்ள வை. அங்கிள், அங்கிளா? எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன், என்ன நம்புங்க. உன்னை நானு நம்பணும். ஆமா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். வண்டியை வச்சு போயிட்டே இரு நீ. ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி பண்ணி இருந்துச்சு, நான் சும்மா சொன்னேன். அக்கா, காப்பி டீ அழுகல, வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான், அதுக்காக அழுகுது. அட பாவி, ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதென்ன லட்ச ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு, அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு, நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை வருதுடா? செவ்வாய். பயங்கரமா இருக்கு செவ்வாய். 13, 14. சனி பெருக்கம். சனிக்கிழமை கொடுத்தா எங்களுக்கு நிறைய பணம் வரும். சனிக்கிழமையே கொடுத்துரு. அது ஜூலை மாசம், இப்ப நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். முதல்ல மாசத்தை மாத்துங்க. ஆமா, எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வர, படிக்க வராது. அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே சாஃப்டா பேசி பிரயோஜனம் இல்ல சரவணா. இன்னும் ஒரு வாரத்துல கரெக்டா பணத்தை கொடுக்கல. இருமா, எங்க வீட்டுக்கு வந்து தொண்டை நினைக்காம போக கூடாது. காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம் சொல்ற? எங்க வீட்டு
எங்களை பார்த்து நீ சாதாரணமா நினைச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல காசு கரெக்டா கொடுக்கல. அவ குடுக்கல. கொடுக்கலன்னா கோவால நிஜமாவே கட்டிடுவான். அங்கிள் வலிக்கும். அங்கிளா இப்படி கொடுமா. வரேம்மா வரேன். சரி. கொஞ்சம் டைம் கொடு செட்டு. கால்ல வேணாலும் விழுறேன் செட்டு. செட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ செட்டு. ஐயோ டேய் சரவணா, ஏய் சீக்கிரம் கதவை மூடிடா. என்னடா இது? ஐயோ, நிறுத்துங்கப்பா. சரி, எங்களுக்கு இருக்கிற முதலே இதான். அதெல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க. சரி, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட செட்டு தயவு செஞ்சு. எல்லாம் ஏத்தியாச்சுமா. ஏய் சரவணா, கோபால், என்னடா இப்படி நிக்கிறீங்க? சொல்லுங்கடா. ஏய் சட்டு அன்னபூர்ணியம்மா, எனக்கா தண்ணி காட்டுற? இப்போ இந்த சேட்டு காட்டுறான் தண்ணி. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். 3 லட்சம் ரூபாய் வட்டியும் முதலுமா வரல, இந்த சேட்டு பூட்டுறான் வீட்டை. மச்சா ஐயோ ஏறா வண்டி. சட்டு தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சட்டு. ஐயோ என்ன எடுத்துட்டு போயிடாதீங்க சட்டு. ஐயா கொண்டு போதீங்க ஐயா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. ஓகே, இனிமேல் மாத்திரை மருந்துன்னு போக முடியாது. பிகாஸ் அம்மாவோட கண்டிஷன் அப்படி இருக்கு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா அடுத்த முறை மயக்கம் வந்தா கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை. திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? ஒரு 60,000 கிட்ட ஆகும். அம்மா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. இங்க காசுலாம் எதுவும் கிடையாது சரவணா. கிளம்பு. ராஜேந்திரா, அக்கா உடம்பு சரியில்லை, நீ மனசு வச்சா முடியும் ப்ளீஸ். அட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண கூடாது? இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் ஏன் திருப்பதி உண்டியில 5 லட்சம் போட சொன்னியா? போட்டாங்க. அண்ணே ஒரு 1000 2000 இருந்த விட பரவாயில்லண்ணே. 2-3 நாள் திருப்பி கொடுத்துட்றேன். இப்பதான் சரவணா செட்டில் பண்ணேன். டேய் கணேசா, வண்டிக்கு பெட்ரோல் போடணும்டா. ஒரு 100 ரூபா கூட 2 நாள்ல கொடுத்துறேன். முதல்ல ஓசில துணியெல்லாம் தேய்ச்சல, அது காசை கொடு, அப்புறம் பேசு. நல்லாடுறா. நீங்க நினைச்சா கொடுக்கலாம் மேடம். மேடம், பேஷண்ட் பேர் அன்னபூர்ணி. ஓகே. ஆபரேஷனுக்கு பணம் கட்டுறதா சொல்லியிருந்தேன். சரி. இன்னைக்கு கட்ட முடியல, நாளைக்கு. பேஷண்ட் பேர் என்ன சொன்னீங்க? அன்னபூர்ணி. பணம் கட்டியாச்சே. யாரு? சொல்லுங்க. மீதி பணத்தை எப்ப தருவ? ஹலோ, கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து கேளுங்க. கையில இருக்கிறத தரேன். கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க. மாப்பிள, மேடம் டபுள் மீனிங்ல பேசுறாங்களாம். ஒரே மீனிங் தான் சார். எல்லாமே உங்களுக்கு தான் டபுளா தெரியுது. என்னது எப்படி பேசினாலும் ஆப்பா. டேய், ஏய் ஏன் லேட்டு? ஏய் என்னடா அவசரம் உனக்கு? அத்தனை தடவை ஹார்ன் அடிக்கிற. யாராவது பார்த்துட்டா? யார் பார்த்தா உனக்கு என்ன? சீப்போ. போலாமா டார்லிங்? போ. ஹே, பிரியா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸா? சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே. நீயும் வாயேன். நானா? நான் எதுக்கு? வாப்பா. முடியாது. ஹே, உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா பிரியா. ஐயோ ப்ளீஸ் பிரியா, வா. ஒன்று
ஹலோ ஆண்டி, இது பிரியா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஹேய் ஏய். சீச்சு. உட்கார் பிரியா. சாய். ஏய், டீ வேண்டாம். சும்மா இருப்பா. ஓகே ஆண்டி. ஹேய், ஆ? டீ வேண்டாம் தானே சொன்னேன், அப்புறம் ஏன் சொன்ன? இவ்வளோ தூரம் அவன்கிட்ட டீ குடிக்காம போனா நல்லா இருக்குமா? சரி, டீ குடிச்சோன்னு கிளம்பிடணும். போயிடலாம். ம். ஏய், 1 மினிட். பரவாயில்லையே, கரெக்டாக எடுத்து வந்துட்டீங்க. அரேஷ் பாய். நரேஷ், ஏய் பிரியா, பிரியா, ஏன்? கமான் பிரியா, என்னாச்சு? அவன் என்ன? ஏய் ராகுல், என்ன விளையாட்டு இது? பிரியா பயப்படுறாள். நீ வா பிரியா, வா. நரேஷ், ஏய், செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம்மை உடைச்சு போ.